பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 12 பிப்ரவரி 2026, 13 பிப்ரவரி 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நலனில் மத்திய அரசு சமரசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா எதிர்கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி. சரிங்களா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவர். ஸோ அவர் பேசும்போது இதை சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான்ப்பா மெயின். அதாவது அமெரிக்காவோட வரி விதிப்பு 3% இருந்துச்சு இந்திய பொருளுக்கு. இப்போ 18% அதிகரிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்கா மீது நம்ம விதிக்கப்படக்கூடிய வரி 16% இருந்துச்சு. இப்போ வந்து 0% அதை மாற்றிருக்காங்க, அந்த ஒப்பந்தம் அப்படின்ற பேரில். சரிங்களா, அதே மாதிரி $46 பில்லியன் இருந்த அமெரிக்க பொருளோட இறக்குமதி இப்போ $146 பில்லியன் அதிகரிக்க போகுது. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வரி வீதம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. 3% இருந்துச்சு, இப்போ 18%. ஆக்சுவலாக 50 இருந்துச்சு, அதை குறைச்சி 18 மாற்றிருக்காரு. அடுத்து வந்து 16% அவங்க பொருட்களுக்கு நம்ம வரி விதித்தோம். இப்போ வந்து 0% அது ஆகுது. சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேற இந்த தான் ரொம்ப மெயின். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயம், 6 சரணங்களும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த தான் மெயின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1875 பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டுச்சு வந்தே மாதரம் பாடல். இது தெரியும் எல்லாருமே. வந்து ஆனந்த மடம் நாவலோட ஒரு பகுதின்னு தெரியும்ப்பா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு மெயின் புது விஷயம். என்னென்னா, வங்க தரிசனம் அப்படின்ற இலக்கிய இதழில் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் நாவலோட ஒரு பகுதியாக வந்திருக்கு. அதான் மெயின். வங்க தரிசனம்ன்ற இலக்கிய இதழில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் வந்து நிறையா நாவல் இருந்திருக்கு. அதில் பங்கிம் சந்தர் சாட்டர்ஜியோட ஆனந்த மடம் நாவலோட ஒரு பகுதியாக அது வெளிவந்திருக்கு. அதான் ரொம்ப மெயின். 1875 இதில் வந்து பார்த்திங்கன்னா 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஃபஸ்ட்டு பாடப்பட்டுச்சு. இந்த இதில் இது ரொம்ப மெயின். அதாவது 1950 ஜனவரி 24 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய தேசிய பாடலாக இந்த பாடல் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 3 நிமிஷங்கள் 10 வினாடிகள் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தேசிய கீதம் அப்படின்றது 52 செகண்டு, வந்தே மாதரம் பாடல் அப்படின்றது எத்தனை நிமிடங்கள்னு கேட்கலாம். 3 நிமிடங்கள் 10 வினாடிகள். சரிங்களா, இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நியாய விலை கடைகளில் இரும்பு சத்து உப்பு விற்பனை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அயோடின் சேர்ந்த உப்பு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் சராசரியாக 52 பேர் இரும்பு சத்து குறைபாடால் இரத்த சோகை நோய் இருக்குது. அதனால ரெட்டை செறிவூட்டல் உப்புன்னு சொல்கிறாங்கப்பா. ரெட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு அப்படின்னா அயோடின் ப்ளஸ் இரும்பு சத்து, இந்த ரெண்டும் கலந்த உப்பு நியாய விலை கடைகளில் கொடுக்க போகிறாங்க. 37,000 நியாய விலை கடைகளில் இந்த ரெட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. சரிங்களா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் போய் கூட வாங்கி இந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கேட்கலாம், இந்த ரெட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு அப்படின்றது எது இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அயோடின் ப்ளஸ் இரும்பு சத்து. சரிங்களா, அது ரெண்டுமே உள்ளதான் ரெட்டை செறிவூட்டப்பட்ட உப்பு. அடுத்து வேற, இந்த இந்தியா வரி குறைக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதாவது நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு, அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வரி போடுறோம். அதில் நிறைய அதுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பருப்பு வகைகளும் இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு பருப்பு வகைகள் இன்னும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. எத்தனால் எடுக்கப்பட்ட பிறகு வரும் சக்கை, சிவப்பு சோளம், பதப்படுத்தப்பட்ட பழங்கள். ஆக்சுவலாக இந்த எத்தனால் எடுக்கப்பட்டதுக்கப்புறம் வரக்கூடிய சக்கை தான் மெயினாக நம்மளுக்கு கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் பேப்பர் தயாரிக்கிறாங்க நம்ம டிஎன்பிஎல்ல. அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. பட் அதுக்கான வரியை வந்து டோட்டலாக நீக்கிட்டாங்க. சரிங்களா, இந்த சோயாபீன் இதெல்லாம் வருது. இதில் மெயினாக பருப்பு வகைகள் தான் முக்கியம். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் வந்து நியூஸ் அவ்வளோதான்ப்பா. மொத்தம் 3 நியூஸ் தான் இருந்துச்சு. நம்ம இந்த இதில் தான் பார்க்கணும். என்னென்னா, அதாவது 36,968 கோடி முதலீட்டில் 60,823 பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 71 தனியார் நிறுவனங்களோட உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதுதான் மெயின். நம்ம திரும்ப பார்த்துட்டு வரோம்.
தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19%. ஏன்னா உற்பத்தி துறையில் இந்தியாவோட வளர்ச்சி வந்து 4.5% தான் இருக்குது. அதோட ட்ரிபிள் மடங்கு கூட இருக்குது. நம்ம தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி 11.19%. உற்பத்தி துறையை பொறுத்தவரை இந்திய அளவில் 4.5 தான் இருக்குது. சரியா? அதாவது பொருளாதார வளர்ச்சி 11.9%. உற்பத்தி துறை வளர்ச்சி வந்து 4.5% இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு 14.7%. அதை மாற்றிக்கங்க. அதாவது இது வேற. பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது 11.19%. உற்பத்தி துறை வளர்ச்சி அப்படின்றது 14.7% தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இந்திய அளவில் உற்பத்தி துறை வளர்ச்சி அப்படின்றது 4.5% தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டோட மின்னணு ஏற்றுமதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்தியா அளவில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மட்டுமே 41% மின்னணு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த இது ஒன்று. அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள் $1 trillion எக்கானமி பொருளாதாரத்தை ரீச் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்காங்க. ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு எலெக்ஷன் நெருங்க ஃபுல்லாக இதாக தான் இருக்குது நம்மளுக்கு. தேர்வுக்களம் செயலி, இந்த பாருங்கள், தேர்வுக்களம் செயலின்னு புதுசாக ஒரு மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் அரசு பணி தேர்வு, போட்டித் தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் மெயினாக வந்து ஹால் டிக்கெட்டு, பாடத்திட்டங்கள் பதிவிறக்கம் இனிமேல் இந்த மொபைல் ஆப்லேயே போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்குமே ஒரே இன்டகிரேட்டட் மொபைல் அப்ளிகேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. தேர்வுக்களம்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம நோட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே தேர்வுக்களம் அப்படின்ற செயலி மூலியமாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் மொபைல்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தேர்வுக்களம் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனை. சரிங்களா? ரைட், ஓகே. அது கேட்கலாம், அது ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், எகிப்து பிரமிடில் 2000 ஆண்டு பழமையான தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்கு. இது மிகப்பெரிய பிரேக் த்ரூ தொல்லியல் துறையை பொறுத்தவரை. ஏன்னா எகிப்து பிரமிடில் 2000 ஆண்டுகளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரோமானிய எகிப்து வணிகம் வந்து அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து சிகை கொற்றன் அப்படின்ற தமிழ் வணிகரோட பெயர் இருக்குப்பா. 5 வெவ்வேறு பிரமிடில் 8 முறை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? 5 பிரமிடு, தனித்தனி பிரமிடில் 8 முறை வந்துட்டு சிகை கொற்றன் அப்படின்ற தமிழ் வணிகரோட பெயர் பொறுப்பிச்சிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? வேற ரஃபேல் போர் விமானம் மொத்தம் 114 போர் விமானம் வாங்க டிஏசி, டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சில். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிஏசி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, இவங்க தான் வந்துட்டு இராணுவத்துக்கு என்னென்ன பொருள்கள் வந்து வாங்கணும், இறக்குமதி பண்ணணும், என்னென்ன பொருள் தயாரிக்கணும்னு முடிவு எடுக்கிறவங்க இவங்க தான். டிஏசி, டிஃபென்ஸ் அக்வைசேஷன் கவுன்சில். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 114 ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் செய்கிறதுக்காக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து. பிரான்ஸோட அதிபர் பேர் இமானுவேல் மேக்ரான். சரிங்களா? இந்த இருக்கார் பாருங்க, இமானுவேல் மேக்ரான்ப்பா. சரிங்களா? இமானுவேல் மேக்ரான் இப்போ வந்துட்டு அவர் இந்தியாவுக்கு வரப்போகிறார் சுற்றுப்பயணமாக. இது பாருங்களேன், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் கான்கிரீட் வீடு கட்டணும்னு நோக்கம் வச்சுருந்தாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிசை இல்லா தமிழகம் இலக்கை எட்டும் வகையில் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டம். சரிங்களா? அதுக்கு வந்து பிளான் வச்சுருந்தாங்க. இதில் 2 லட்சம் வீடு கட்டுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 1 லட்சம் வீடு கட்டி முடிக்கப்பட்டுருச்சு. இப்போ புதுசாக இன்னொரு 1 லட்சம் வீடு, அப்போ மொத்தம் 3 லட்சம் வீடுகள் கட்டுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமாக ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 3.50 லட்சம் ரூபாய். சரியா? ஒரு வீட்டுக்கு 3.50 லட்சம்ப்பா. இந்த தொழில்துறை தொடர்பு திருத்த மசோதா இதான் மெயின். அதாவது தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926, தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையான உத்தரவாத சட்டம் 1946, அடுத்து தொழில்துறை விவகாரங்கள் சட்டம் 1947. இது 3ஐயும் ஒன்றா இணைச்சு தொழில்துறை தொடர்பு விதிகள் 2020 கொண்டு வரப்பட்டிருக்கு புதுசாக. சரிங்களா? தொழில்துறை தொடர்பு விதி 2020 இந்த 3 சட்டங்களையும் இணைச்சு ஒன்றா கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் புது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொழிற்சங்கம் வந்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்க போகிறதுக்கு முன்னாடி 14 நாளைக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்கணும், இல்லாட்டி அந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். புதுசாக வந்து இதை இணைச்சிருக்காங்க, இந்த தொழில்துறை தொடர்பு விதிகள் 2020. அடுத்து
ஸ்போர்ட்ஸு T20 ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதான் மெயின்பா. அதாவது சில்லறை பணவீக்கம் வந்து கணக்கிடுவாங்க. இப்போ 2.75% இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்றது 2012ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு இந்த சில்லறை பணவீக்கம் கணக்கீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. இனிமேல் புதுசாக 2024ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு சில்லறை பணவீக்கம் கால்குலேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சில்லறை பணவீக்கம் இனிமேல் 2024ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு செயல்படும். மொத்தம் 259 பொருட்கள் சில்லறை பணவீக்கத்தில் சேர்த்துருந்தாங்க. சரிங்களா, கால்குலேட் பண்ணுறதுக்கு. இன்னும் 308 பொருட்களாக சேர்த்துருக்காங்கப்பா. சரிங்களா, 308 பொருட்களாக சில்லறை பணவீக்கத்தில் கால்குலேட் பண்ணுறதுக்கு சேர்த்துருக்காங்க. சேவை எண்ணிக்கை 40லேருந்து 50ஆகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதில் கிராமப்புற வீட்டு வாடகை, சிஎன்ஜி, பிஎன்ஜி, தொலைபேசி கட்டணம், ரயில் விமான கட்டணம், இது எல்லாமே இன்னி சில்லறை பணவீக்கத்தில் புதுசாக சேவைத்துறையோட சேர்ந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணுறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இந்த 2024 முக்கியம். பொருள்கள் 2059லேருந்து 259லேருந்து 308 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட், அவ்வளோதான்ப்பா. 2 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம 6 மாத கரண்ட் அஃபேர் வந்து டோட்டலாக ஒரு பிடிஎஃப் மாதிரி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அடுத்த மாதம் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே, இல்லை 10லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே 6 மாத கரண்ட் அஃபேர் நம்ம டோட்டலாக ஒரு புக்லெட் மாதிரியே வெளியிட போகிறோம். அது போக நம்மளோட நோட்ஸ் நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்திய தேசிய இயக்கம் ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு யூனிட் 6, 7க்கு புதுசாக நோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து ஒரு புக்லெட்டாக ஒரு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்குப்பா. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான தகவல் கொடுக்குறேன். நன்றி.